இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒயின் பாட்டில் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பா. குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தூரமாக பார்க்கும்போது அந்த இறந்து போன பொண்ணு அவள் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அவள் கண்ணுக்கு தெரியும். இதை பார்த்து அவள் பயந்து கிளாஸை கீழே போட்டு உடச்சிருவா. உடச்சிக்கப்புறம் அவள் பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த சத்தத்தை கேட்டு லைட் ஆன் பண்ணிட்டு ஏன் எதை பார்த்து பயந்து அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த இறந்து போன பொண்ணு என்னை வந்து பயமுறுத்துற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது, அப்படிலாம் யாரும் கண்ணில் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் பயப்படாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போவோம், உனக்கு அங்கே போனோன்னே எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்வைட் பண்ணுவான். இதுக்கப்புறம் அவங்க பார்ட்டிக்கு போவாங்க. அங்கே இவளோட ரிலேஷன் பொண்ணு ஒருத்தி என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ உன் வீட்டை விட்டுட்டு அதில் வர காசை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணு, ஏன் இன்னும் சைக்காட்ரிஸ்டாக இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு அதில் இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. வீட்டை விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீட்டில் இருக்க பூனைக்கு ஃபீட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவா. அங்கே போனோடனே அவள் காலையிலேருந்து பயங்கர டிஸ்டர்ப்டாக தான் இருப்பா. அதுக்கப்புறம் நேராக கீழே போய் ரிசப்ஷனில் வந்து அந்த பொண்ணோட போலீஸ் ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்காரன் வந்து இவளை பார்த்துட்டு இல்லை நான் சும்மா இங்கே இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்ல ஒரு ஷாக்கிங்காக ஒன்று இருக்கும். அதாவது இந்த கண்ணு முன்னாடி இறந்து போன அந்த ப்ரொஃபஸருமே சிரிச்சுக்கிட்டு இறந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னொரு கால் வந்துடும். அந்த காலில் வந்து நேற்று அந்த பார்ட்டியில் அந்த பொண்ணுகிட்ட பேசின அந்த பொண்ணு சாரி கேட்பா. இதுக்கப்புறம் கீழே அவள் ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ரூமில் அந்த ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண பேஷண்ட் இருப்பான். அவன் ஒரு மாதிரி இவளை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பான். இவ போய் ஹலோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் செத்துட்டேன், நீயும் சாக போற, இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் சாக போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சைக்கோத்தனமாக கத்திக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் இந்த விஷயம் டீனுக்கு போயிடும். டீன் வந்து ஏமா உன்னால தான் ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட் வச்சு பிரச்சனை வந்தது, இப்போ இந்த பேஷண்ட்டாலையும் ஸோ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு லீவ் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வா, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு லீவ் கொடுத்துருவான். இதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு அவள் இன்வைட் பண்ணியிருப்பா. அந்த பார்ட்டிக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடையில் போயிட்டு கிஃப்ட் வாங்குவா.